الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. صدق الله العظيم. அல்லாஹு தஆலா கூறுகிறான், உங்களுடைய இறைவன் வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. அவன் ரஹ்மான், மிக பெரும் அற்புடையாளனாக இருக்கிறான். பேருபகாரியாக ரஹீம், பேருபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்துகிறான். ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது பல வழிகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றிருக்கின்றது, அல்லாஹ்வை தவிர உலகத்திலே வேறு யாரும் இறைவன் கிடையாது என்று நம்புவது. அவனுக்கு இணையாக, அவனை போன்று இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் ஒருவன்தான் ஒரு இறைவன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்பது முதலாவது ஓரிரை கொள்கை, தௌஹீத் என்பதிலே அதுவும் கட்டுப்படும். இரண்டாவது, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புவது. முதலாவது, இறைவன் படைக்கக்கூடியவன், உலகத்தை படைத்து இயக்குபவன் ஒருவனாக இருக்கிறான், அவன் ஒருவன்தான் இறைவன் என்று நம்புவது. இரண்டாவது, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புவது. மூன்றாவது, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு எந்த விதமான உருவங்களும் கற்பிக்க முடியாது. அவனுக்கு உறுப்புகள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. உறுப்புகள், உருவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவன், பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்று நம்புவோம். நான்காவதாக, அவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் படைக்கப்படுவதற்கு வருவதற்கு முன்னால் இருந்தே இருக்கிறான். இனிமேலும் அவன் இருந்து கொண்டே இருப்பான். உலகத்தில் எதுவுமே இல்லாவிட்டாலும் அவன் இருந்து கொண்டிருப்பான் என்று நம்புவோம். இந்த நாளும் ஓரிரை கொள்கை தௌஹீதினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் தௌஹீத், ஏகத்துவமாக இருக்கிறது. இப்போ இந்த தௌஹீதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்லி காட்டுகிறான். சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனாக இருக்கிறான். நீங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ இந்த வசனம் இறங்கிய உடனேயே குறைஷிகள், காபிர்கள், மக்கத்து காபிர்கள் எல்லாம் சொன்னார்கள், கைஃப யஸவுன் நாஸ இலாஹு வாஹித், ஒரு இறைவன் என்பது எப்படி போதுமானதாகும்? இத்தனை படைப்புகளுக்கு, இவ்வளவு பெரிய உலகத்திற்கு, இவ்வளவு பெரிய வானம் பூமிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இறைவன் எப்படி போதுமானதாகும் என்று கேட்டாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குனான். அதாவது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி, அடுத்த வசனத்தை இறக்குகிறார். இன்னொரு அறிவிப்பில் அப்படி வருகிறது, அல்லாஹ் இப்படி சொன்னவுடன், ஒரு இறைவன் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னவுடன் அவங்க கேட்டாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் ஆதாரத்தை கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு ஆதாரமாக ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய 8 விதமான விஷயங்களை அவங்களுக்கு ஆதாரமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். என்ற அவங்களுக்கு
பொதுவாக அந்த அரபு மக்களுக்கு, குறைஷிகளுக்கு, காபீர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவங்க 360 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தவர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் என்று கற்பித்து வந்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது 360 சிலைகளை வணங்குவதை எல்லாரையும் சேர்த்து ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி ஒரே இறைவனால் அனைத்தையும் செய்ய முடியும்? ஒரே இறைவனால் ஆக்கவும் வேண்டும், அழிக்கவும் செய்யக்கூடியவன், உணவை கொடுக்கக்கூடியவன், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு ஒரே இறைவனால் எப்படி முடியும் என்று அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, பல இலாஹுகளை, பல கடவுள்களை ஒரே கடவுளாக, ஒரே இறைவனாக இவர் ஆக்குகிறாரா? நபியை பார்த்து அவங்க கேட்டாங்க. பல இறைவன்கள் இருக்கக்கூடிய இடத்துல, பல கடவுள்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதையெல்லாம் சேர்த்து ஒரே இறைவனாக இவர் ஆக்குகிறாரா? இன்னஹாதா லஷைஉன் உஜாப். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது, இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை கண்டு. அதனால அவங்க கேட்டாங்க, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் என்ன? ஒரு இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் அல்லவா என்று அவர்கள் கேட்டார். அப்ப அதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடுத்த வசனத்தை இறக்கி வைத்தார். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே அல்லாஹ் 8 விஷயங்களை சொல்லி காட்டுறான். அதாவது ஆதாரம் எங்க இருக்கு? வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஓர் இறைவன் தான், அவன் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிறதுக்கு இதுல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வரிசையாக சொல்லி வருகிறான். அப்ப இந்த உலகம் நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பார்க்கறது நாம் எதை பார்ப்போம்னு சொன்னா வானத்தையும் பூமியும் பார்ப்போம். இந்த இது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் இடையில நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எது நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதோ, அப்ப இந்த வானங்கள் பூமியினுடைய ஒட்டுமொத்தம் இரண்டும் சேர்ந்ததுதான் உலகம். இந்த உலகங்கிறதுனா வானமும் பூமியும் சேர்ந்ததுதான் உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமியை படைத்திருப்பதிலே அத்தாட்சி இருக்கிறது. கடைசியில் அல்லாஹ் சொல்ற, அறிவுடையவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு, விளக்கம் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. வானம் பூமி. அப்ப இந்த வானத்தை பாருங்க, இந்த வானத்தை பாருங்கள் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது. வானம் பூமியை படைத்திருப்பதில் அத்தாட்சி இருக்குன்னு சொல்ல, அப்ப வானத்தை பாருங்க, அது எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது. அதற்கு கீழே அதுல தூண் இல்லை. இவ்வளவு விசாலமான வானத்துக்கு தூண் இல்லாமல் இருக்கிறது. அப்ப அதுக்கு தூண் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு வானத்தை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், கலகஸ் சமாவாதி பிகைரி அமதின் தரவுனாகா. கலகஸ் சமாவாத், அல்லாஹ் வானங்களை படைத்திருக்கிறான். பல இடங்கள்ல எல்லாம் 7 வானம் என்று சொல்லுகிறான். 7 வானம் என்று சொல்லுகிறான். அப்ப 7 வானம் நாம பார்க்கிறது ஒரு வானத்தை. இப்ப வானம் கூட, இதை கூட மேல நமக்கு தெரிவது வானம் தெரிவதில்லை என்றுதான் சொல்றாங்க. வானத்தை இன்னும் எட்டவே இல்லை, யாரும் வானத்தை அடையவில்லை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் வானத்தை 7 வானங்களை கடந்து போனவர்கள் நபி மட்டும்தான். அதனால இன்னைக்கு விஞ்ஞானிகள் சில பேர் என்ன விஞ்ஞானி என்ன சொல்றாங்க, வானம் என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அப்ப 7 வானங்கள் இருக்கிறது. நம்ம இந்த வானத்தை எட்டவில்லை, வானத்தை பார்க்கவில்லை. இப்ப நம்முடைய கண்களுக்கு மேகங்கள் தான் தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப வானம் என்பது மேலுள்ளது. இப்ப நாம இதைத்தான் வானம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வானத்திற்கு கீழே அனைத்து கோள்களையும் எல்லாம் படைத்து வைத்திருக்கிறார். நீங்க வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்வதில் அல்லாஹ் சொல்வதுன்னு சொன்னா, நீங்க பாருங்க என்ன சொல்றான், கலக்க சமாவாத்தி பிகைரி அமல், தூண் இல்லாம வானங்களை படைத்திருக்கிறான். தரவனஹா, அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். வானங்களை அவர்கள் பார்க்க வேண்டாமா, எப்படி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை, எந்த தூணும் இல்லாமல் எப்படி விசாலமாக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு இது மாதிரி நிறைய வசனங்கள் வாயிலாக அவைகளை சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த வானங்களை படைத்திருப்பதிலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆகாயத்தை பாருங்க, மேல பாருங்க,
அதுல அல்லாஹ் வானத்திற்கு கீழே எத்தனை கோள்களை படைத்து வைத்திருக்கிறான், எத்தனை கோள்களை படைத்து வைத்திருக்கிறான். சூரியனை படைத்திருக்கிறான், சந்திரனை படைத்திருக்கிறான், இன்னும் எத்தனை எத்தனை நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான், இன்னும் எத்தனை கோள்கள். அப்ப பல கோள்களை சொல்லுகிறார்கள். அத்தனையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். செவ்வாய் என்று சொல்லுகிறார்கள், புதன் என்று சொல்லுகிறார்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் இப்படி வியாழன் என்று சொல்லுகிறார். எல்லாமே அல்லாஹ் படைத்து வச்சிருக்கிறார். இப்ப எல்லா கோள்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இயங்குறது இல்லை, எல்லாம் ஒரே செயல்களை செய்யறது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறது. அவைகள் இயங்குவதை, அவைகளுடைய இயக்கத்தை நாம் வாழ்வதற்கு தோதுவாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார். அவைகள் இயங்கினா தான் நாம உலகத்துல பூமியில வாழ முடியும். அப்படித்தான் அல்ல ஆக்கி வச்சிருக்கிறோம். நம்ம அவைகளை அப்படியே வைக்கல, படைச்சு அவைகளை சுத்த விட்டு இருக்கிறோம். அப்ப அதனால நீங்க வானத்தை பாருங்க. இப்ப இரவு ஆயிடுச்சுன்னா பாருங்க, வானத்தை, ஆகாயத்தை பாருங்க. நட்சத்திரங்கள், சந்திரன் தெரிகிறது. அந்த நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றும் எத்தனை மடங்கு பெரியதா இருக்கும் பூமியை விட என்று சொல்லுகிறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் சின்ன சின்னதா நமக்கு பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சிகள் மாதிரி தெரியுது, சின்ன சின்னதா. அது ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமான அந்த நட்சத்திரங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ், நீங்க வானத்தை பார்த்தீங்க, அண்ணாந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன், அதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்வீர்கள். சாதாரணமான ஒரு சின்ன வீட்டு, இந்த வீட்டு முகடு, இப்ப இந்த முகட்டை பார்த்த உடனே இதை அமைத்தவர்கள் ஒரு மனிதர் என்று, அமைச்ச ஒருத்தர் இருக்கிறார், இதை உருவாக்கிய ஒருவர் இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய முகட்டை பார்த்து விட்டு ஒரு மனிதன் அறிவுள்ளவன் என்ன நினைப்பான்? அப்ப இதை உருவாக்கினவன் யாராவது ஒருத்தர் இருந்தான் ஆகணும், தானாக எதுவும் உருவாக முடியாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்வான். அப்ப அல்லாஹ் ஜல்ல அர்த்தம் சொல்றான். அதுக்கு அடுத்து சொல்லுகிறான், அப்ப வானங்கள், பூமி, அந்த பூமியை பாருங்க, எவ்வளவு விசாலமான பூமியை எல்லாம் அல்லாஹ் அவனுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடியதாக இந்த பூமி இருக்கிறது. அதையும் சொல்லுறான். வயலல் ஆர்ந்தி கைப்ப சுத்திகள் அல்லாஹ் கேட்கிறான், பூமியை பார்க்க வேண்டாமா, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அது எப்படி பரத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பூமியை உடைய பரப்பளவு, இந்த பூமியினுடைய விசாலத்தன்மை, இதை பார்த்தாலே மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ்வை படைத்தவனை விளங்கிக் கொள்ள முடியும். பூமியின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் படை, மாறுபட்ட விதத்திலே ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ் படைத்து, ஒவ்வொரு பகுதியும் மாறுபட்ட மக்களை அல்லாஹ் அதில் படைத்து வச்சிருக்க. அந்த பூமியில எத்தனை உயிரினங்கள், எத்தனை உயிரினங்களே அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் படைத்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான உயிரினங்கள், அந்தந்த பூமிக்கு தோதுவான மரங்கள், அந்தந்த பூமிக்கு தோதுவான பல வகைகள், விவசாயங்கள், எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த பூமியில தான் படைத்து வச்சிருக்கான். அப்ப இந்த பூமியில எங்கிருந்து வருகிறது அவைகள் எல்லாம்? பூமிக்குள்ள எப்படி வருகிறது ஒவ்வொன்றுமே? அப்ப இது எல்லாம் யார் செய்யறது? ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான், ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான், நம்மால் பார்க்க முடியாதவராக இருக்கிறான் என்பதை மனிதன், அறிவுள்ள மனிதன் விளங்கிக் கொள்வான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசியாக, அதாவது அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது என்று சொல்கிறான். அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரே பூமியில மாறுபட்ட படைப்புகள், மாறுபட்ட மனிதர்கள், மாறுபட்ட உயிரினங்கள், மாறுபட்ட தாவர வகைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறான்? படைத்து வச்சிருக்கிறான். பூமி ஒண்ணுதான். இந்த பூமிக்குள்ள இருந்தே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வருகிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியில வருகிறது. அந்த பூமியில இருந்துதான் வருகிறது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் ஆக்குகிறான்னு சொன்னா, இது யார் உருவாக்குவது? இந்த ஃபேக்டரி எங்க இருக்குது? ஒரு விதையை போட்டா அதுல லட்சக்கணக்கான பழங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்க வருகிறது? இதையெல்லாம் அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய முதலாவது அத்தாட்சி, அல்லாஹ் ஒருவன் தான் என்பது. அதற்கு அடுத்து சொல்கிறார், வக்திலா பிள்ளை வண்ணஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அத்தாட்சி இருக்கிறது. அப்ப இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இப்ப இரவு ஆரம்பமாகிவிட்டது, பிறகு பகல் வருகிறது, பகல் முடிந்து இரவு வருகிறது, மாறி மாறி வருகிறது. அந்த இரவு பகலும் கூட, இந்த இரவு சில சமயங்களிலே நீண்ட இரவாக இருக்கிறது, பகல் சுருங்கி விடுகிறது. சில காலங்களிலே பகல் நீண்டு இருக்கிறது, இரவு சுருங்கி விடுகிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறார். இப்ப இது யார் கொண்டு வருது? இப்படி மாத்துறது யார்? மாறி மாறி வருது, இது எப்படி மாறுது?
இப்ப படைத்த ஒருவன் இருக்க வேண்டும், இவைகளை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவுடையவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான் ஒரு வசனத்துல, ஒரு இடத்துல கேட்கிறான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. உங்கள் மீது அல்லாஹ் இரவை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், உங்கள் மீது இரவை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், எப்பவுமே இரவாகத்தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஆக்கிவிட்டால், மன் இலாஹும் கைருல்லாஹி அதீக்கும் பிதியா, அல்லாஹ்வை தவிர வேறு யார் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார், வேறு எந்த இறைவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா தஸ்மஊன், இதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டாமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரால கொண்டு வர முடியும்? வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்கள் மீது பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், கியாமத் நாள் வரை பகலையே ஆக்கிட்டான், இரவே இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதை ஓய்வெடுப்பதற்காக இரவை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அல்லாத வேறு இறைவன் யார் இருக்கிறார் என்று கேட்கிறான். அப்ப இரவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஓய்வெடுக்க முடியாது. இரவு தூக்கம் தான் மனிதனுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்கும், மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கும். பகல்ல என்னதான் தூங்கினாலும் இரவு தூக்கம் மாதிரி எல்லாரும் மருத்துவர்களும் சொல்றாங்க, எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க, இரவுல தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு நோய்கள் வந்து விடும். இரவு தூக்கம் தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எண்ணியத்திற்குரிய அப்ப இரவு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஓய்வு எடுப்பீங்க? அதை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பிறகு சொல்றான், ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளிலிருந்து இருக்கிறது, ஜஅலலக்குமுல் லைல வன்னஹார, அல்லாஹ் இரவையும் பகலையும் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறான். இரவு பகலை மாறி மாறி அல்லாஹ் கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. லிதஸ்குனூ ஃபீஹி, அந்த இரவிலே நீங்கள் ஓய்வெடுப்பதற்காகவும், வலி தபுத்தஹு மின் ஃபத்லிஹி, பகல்ல நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காகவும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அப்ப ரிஸ்கை தேடுறது எப்ப தேடுவோம்? பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி அடைகிறோம், சுற்றி திரிந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுகிறோம். அப்ப இரவு நேரத்துல களைப்படைந்து ஓய்வு எடுத்துக் கொள்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக இரவு பகலை ஆக்குகிறான். வலா அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அல்லாஹ் அத்தாட்சியை வைத்திருக்கிறான். அறிவுடையவர்களுக்கு அவன் ஒருவன் என்பதற்கு, அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு, அவன் தான் இயக்குகிறான் என்பதற்கு அல்லாஹ் அத்தாட்சியை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அடுத்ததாக மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹர். அல்லாஹ் வந்து ஒரு உவமை, அதாவது கடலிலே செல்லக்கூடிய கப்பலை பாருங்க. கப்பலிலும் அல்லாஹ் அத்தாட்சியை வைத்திருக்கிறான். கடலில் செல்லக்கூடிய கப்பல் அது செல்லுகிறது, பிமா யன்ஃபஉன் நாஸ, ஜனங்களுக்கு பலன் தரக்கூடியதை கொண்டு செல்கிறது. அது அந்த கப்பல் எதை கொண்டு செல்கிறது? ஜனங்களுக்கு பலன் தரக்கூடிய பொருட்களை ஏற்றி செல்கிறது. இப்ப கப்பல் மூலமாக தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகங்கள்ல நடக்குது. இதை அல்லாஹ் அப்பயே சொல்லி காட்டிருக்க. அந்த கப்பல் வந்து எதை கொண்டு போகுதுன்னு சொன்னா மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதை அது கொண்டு செல்லக்கூடிய இந்த கப்பல். அந்த கப்பலை பாருங்க, அந்த கப்பல்ல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. தண்ணீர்ல ஒரு சின்ன இரும்பு குண்டை தூக்கி போட்டா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான இரும்பினால் உருவாக்கப்பட்ட கப்பல் தண்ணீரை மிதந்து போகிறது. கப்பல தண்ணீரை மூழ்கிறது இல்ல. ஏன் மூழ்கிறது இல்ல? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது யாருடைய குதிரத், யாருடைய வல்லமை? அந்த கப்பல் அந்த தண்ணீர்ல போறதுக்கு தோதுவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். கப்பலை தண்ணீர போறதுக்கு தோதுவாக அந்த தண்ணீரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். கப்பல் செல்கிறது, பிரம்மாண்டமான கப்பல், மிக ஆயிரக்கணக்கான டன் கணக்குள்ள இரும்பினால் உருவாக்கப்பட்ட அந்த கப்பல் தண்ணீரிலே மிதந்து செல்கிறது, மூழ்காமல் செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த விதத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப இந்த கப்பலை பாருங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கப்பல் செல்வதற்கு தோதுவாக காற்றையும் அதில் ஏற்படுத்தி இருக்கிறான். கடல்ல காற்று இருக்குன்னு சொன்னா அது அந்த காற்று இல்லாவிட்டா அந்த கப்பலால செல்ல முடியாது, அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இரவு பகல், வானம் பூமியை படைத்திருப்பதிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, அதே போல கடலிலே செல்லக்கூடிய கப்பலிலே, இவைகளில் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், ஒமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா
வானத்திலிருந்து அல்லாஹ் எதை இறக்கிறானோ மிம்மாய் தண்ணீர் என்றும் எதை இறக்கி இருக்கிறானோ அந்த தண்ணீரின் மூலமாக பூமியில் அந்த பூமி செத்துவிட்ட பிறகு, அதாவது காய்ந்து விட்ட பிறகு அதை அல்லாஹ் என்ன செய்யணும், ஹயாத்தாக்குகிறான். இதுவிலும் அல்லாஹ் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்குது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு. அப்போ வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவதிலே அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் தாலா அவன் தான் இதெல்லாம் படைக்கிறான் அப்படிங்கிறது அந்த காலத்துல முஷ்ரிக்குகளும் மக்கத்து காபிர்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் படைக்கிறான், மற்ற கடவுள்களும் அவனுக்கு துணையாக இருக்கிறது நம்பினாங்க. அதனால அவங்க முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் லா யகூலுன் அல்லாஹ். அவங்கள்ட்ட கேட்டா வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டால் அவங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, படைச்சது அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கியது யார் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணீரை இறக்கி ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, பூமி காய்ந்து வறண்டு போன பிறகு அதை செழிப்பாக்கியது யார் என்று கேட்டால் யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் தானே சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் அன்னைக்கு அவங்க நம்பி இருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளல. வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று அவங்க ஏற்றுக்கொள்ளல. நாம எதை கேட்கணும்னாலும் அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்க வேண்டும் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் ஒருவன் தான் எல்லா சக்தியும் உள்ளவன்கிறத அவங்க நம்பல. அதனால அவங்க முஷ்ரிக்குகளாக ஆகிவிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்றான், வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், அவங்கள்ட்ட கேட்டா கூட வானத்திலிருந்து யார் தண்ணீரை இறக்கினா அந்த தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக காய்ந்து விட்ட பூமியை செழிப்பாக்கியது யார் என்று கேட்டா அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிற சூரத்துல் வாக்கியாவுல அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி, மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா, அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அல்லது நாம் இறக்கினோமா என்று கேட்கிறான். தண்ணீரை இறக்குனது நீங்களா நானா? மனிதனால் முடியாது, மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்க முடியாது. அப்ப மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்கியது அல்லாஹ் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்ணீரை இறக்குகிறான். மனிதன் எவ்வளவு செயற்கை மழையெல்லாம் பொழிய வச்சு பார்த்தா அது எவ்வளவு உதவும், எப்படி உதவும், அது எவ்வளவு காலத்துக்கு உதவும், எத்தனை பேருக்கு உதவும், முடியாது. அந்த செயற்கை மழைகள் பயனளிக்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப மேகத்திலிருந்து தண்ணீர், மேகத்துல தண்ணீர் இருக்குது, ஆனா அந்த தண்ணீரை கீழே இறக்கணும்ல, அதை இறக்குறது யாரு? மேகங்கள்ல இருந்து. அப்போ கீழே இருந்து தண்ணீர் ஆவியாக மாறி மேல போகுது, மேகங்கள்ல போய் சேமிப்பாகுது. அப்ப சேமிப்பான தண்ணீரை திரும்ப பூமிக்கு அதை பில்டர் பண்ணி, கடல்ல இருந்து தண்ணி மேல போகுது, உப்பு தண்ணி, அது எப்படி வருது? பில்டர் பண்ணி தூய்மையான தண்ணீராக உடலுக்கு. இந்த நம்ம மனிதனால் செய்யப்பட்ட இயந்திரங்கள்ல பில்டர் பண்ணது உடம்புக்கு கெடுதிங்கிறாங்க, அதை தொடர்ந்து குடிக்காதீங்கிறான் டாக்டர். அது பில்டர் பண்ணதுல கெமிக்கல் இருக்குது, அப்போ உடம்புக்கு அது கெடுதி தான். ஆனா அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி அனுப்புறான். அதை விட தூய்மையான தண்ணீர் வேற எதுவும் கிடையாது. வானத்திலிருந்து இறங்கிய மழை தண்ணீரை விட தூய்மையான தண்ணீர் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அந்த தண்ணீரை கொண்டு எவ்வளவு பூமியை அல்லாஹ் செழிப்பாக்கி கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வல்லமை உள்ளவன், அல்லாஹ் வல்லமை உள்ளவன். அந்த தண்ணீரை தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க தண்ணீர் கேட்கறீங்க, அந்த தண்ணீரை கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டா அழிஞ்சு போயிருவீங்க. இறக்கி காட்டினான்ல, அங்கங்க இறக்கி காட்டுறான். விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, மேகம் வெடித்து தண்ணீர் கொட்டி விட்டதுங்கிறான். மேகம் வெடிச்சிருச்சான். அப்ப வெடிச்சு தண்ணி கொட்டிருச்சுங்கிறான். அல்லாஹ் வெடிக்க வைக்கிறான். அல்லாஹ் இருக்கிற தண்ணியை அப்புறம் மொத்தமா ஒரு இடத்துல கொட்டிட்டான்னு சொன்னா அந்த தண்ணீர் உனக்கு அழிவுக்கு காரணமாகும். அப்ப தண்ணீர் பலனளிக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதனாலதான் மழை பெய்யும் பொழுது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கற்று தந்திருக்கிறார். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் நல்ல மழையாக ஆக்கி, பலன் தரக்கூடிய மழையாக ஆக்கி வை. மழை எல்லாமே நமக்கு பலன் தரும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள், அதுல நான் சோதனையையும் கூட வைத்திருப்பேன் என்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறாங்க. அவ்வப்போது ஒரு சமுதாயம் அப்படித்தான் மழை வருதுன்னு நினைச்சாங்க. அந்த மழை மேகம் பார்த்தாங்க, கருமேகம். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேதனை இறங்கி விட்டது அதன் மூலமா. அதனால நம்ம மழை பெய்யும் பொழுது என்ன செய்யணும், அல்லாட்ட என்ன கேட்கணும், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் பலன் தரக்கூடிய மழையாக ஆக்கி வை. இந்த மழையை பலன் தரக்கூடிய மழையாக ஆக்கி வை.
நாம் மழை வந்தோம்னா அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறோம், நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதுல நிறைய நம்ம விவசாயம் பண்ணிடலாம் நினைக்கிறோம், நமக்கு இந்த தடவை தண்ணி கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், இப்படிலாம் நினைச்சிடறோம். ஆனா கடைசியில் பார்த்தா கொஞ்ச நாள்ல வெயில் அடிச்சு நல்லா வெயில் அடிக்குது, தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது. சில சமயங்கள்ல அந்த மழை பெருசாகி என்ன ஆயிடுது, அழிவை ஏற்படுத்தி விடுகிறது, பல சேதாரங்களை ஏற்படுத்தி விட்டு சென்று விடுகிறது. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ் இதை பலன் தரக்கூடிய மழையாக ஆக்கியவர். எண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி சில இன்னொரு துவாவும் கட்டு தந்திருக்கிறாங்க. மழை தேவைக்கு அதிகமா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுட்டா அப்போ துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த மழையை நீ மலைகள்ல அல்லது தேவையுள்ள இடங்கள்ல பொழிய வைப்பாயாக, எங்களை சுற்றி பொழிய வைப்பாயாக, எங்களுக்கு இது போதும். இந்த மாதிரி துவாவெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டு தந்திருக்கிறாங்க. அப்ப நாம் எதையுமே என்ன செய்யறது இல்லை, அல்லாட்ட கேட்கறது இல்லை, அல்லாட்ட முறையிடுறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்கணும், கிடைக்காரா புலம்பி கொண்டிருக்கணும், அவ்வளவுதான். இதான் செய்து கொண்டிருக்கணும். கொடுக்குறவன் யாரு, அல்லாஹ் தான் அப்படிங்கிற சிந்தனை வரணும் நமக்கு. அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்போ வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குபவன் யார், பிறகு அதை கொண்டு பூமியை செழிப்பாக்குபவன் யார், இதையும் அல்லாஹ் கேட்கணும். அந்த பூமியை செழிப்பாக்குறவன், பூமியில் எத்தனை விதமான மரம் செடி கொடிகள், எத்தனை விதமான உயிரினங்கள் எல்லாத்தையும் எல்லாம் ஆக்குறாங்க. எத்தனை மரங்கள் இருக்கு, நம்மளால அவ்வளவு மரங்களை உருவாக்க முடியுமா? காடுகளை போய் பாருங்க, எவ்வளவு பசுமையான மரங்கள் இருக்கிறது. மனிதனால அவ்வளவு பெரிய காட்டை உருவாக்க முடியுமா? அழிக்கத்தான் முடியுது. இவனால அழிச்சுட்டு தான் இருக்கிறவனுடைய மனிதனால யாராலையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரம் செடி கொடிகளே பூமியில அங்கங்க எங்க தேவையோ அங்க உருவாக்குறான். எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதை தான் அல்லாஹ் உருவாக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் அது மாதிரி வனாந்தரமாக அல்லாஹ் உருவாக்கி இருந்தா பூமியில் மனிதன் வசிக்கிறதுக்கு இடம் எங்க இருக்கும்? எல்லாமே மலைப்பகுதி மாதிரி காட்டு பெரும்பெரும் மரங்களையா எல்லாம் உருவாக்கி இருந்தாண்டா எல்லா பகுதியிலுமே மனிதன் வாழ்வது சிரமமாகிவிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியில தேவைக்கு ஏற்ப தேவையான இடங்கள்ல தான் அதை உருவாக்குறான். மனிதன் தான் அதை சில சமயங்களுக்கு எடுத்து விடுகிறான். மனிதன் என்ன செய்யறான், மரங்கள் வாழ வேண்டிய இடத்துல மனிதன் போய் வாழ முற்படுகிறான், மிருகங்கள் வாழ வேண்டிய இடத்துல மனுஷன் போய் வாழ்றான், தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷன் குடிசையை வீட்டை கட்டி இருந்துக்கிறான். கடைசியில் அழிவு வருது என்ன அழிவு வராம என்ன செய்யும்? எண்ணியத்திற்குரியவர்களே, நாம நமக்கென்று அல்லாஹ் ஒரு இடத்தை வச்சிருக்கான்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள நாம சுருக்கிக் கொள்ளணும். ஆசைப்பட்டு மலைகளிலும் ஓடுகளிலும் நாம் போய் வாழ போறேன் அப்படின்னு போனா அது சரியத்தான் செய்யும். மனிதன் வாழ்வதற்கென்று உகந்த இடங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இடங்கள்ல மனிதன் வசிக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் உணர்த்தி காட்டணும். அப்பப்போ உணர்த்தி காட்டணும். உனக்குன்னு சில இடங்களை வச்சிருக்கப்ப அங்க மட்டும் வாழ்வதற்கு முயற்சி பண்ணு. மனிதன் போய் என்ன செய்யறான், எல்லா இடத்துல இருக்கிறன்னு சொல்லி எல்லா இடத்தையும் கெடுத்து வச்சிடறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்போ மழையை பொழிய வைத்து அதன் மூலமாக வறண்ட பூமிகளை செழிப்பாக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுலயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குது. மழை பெஞ்சிச்சு ஒண்ணுமே இல்லாம கிடந்த பூமியெல்லாம் பார்த்தா பசுமையா தெரியுது. எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு அந்த புற்பூண்டுகள்? காஞ்சி கிடந்த பூமி இப்ப எப்படி இருக்குது, பசுமையாக இருந்துச்சு. அது எங்கிருந்து வந்துச்சு? அந்த செடி கொடியில் எப்படி முளைச்சிச்சு? அதை முளைக்க வச்சவன் யாரு? மனிதன் இவ்வளவு முயற்சி உள்ளதானே கிடந்திருக்கும். இவ்வளவு நாள் உள்ளதானே இருந்துச்சு, பூமிக்குள்ளதான் இருந்துச்சு. மனிதன் முயற்சி செஞ்சு அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து பசுமையாக்கி இருக்கலாம்ல. இவன் பசுமையாக்கிறது என்ன செய்யறான், செயற்கை பொருட்களை வைக்கிறான், செயற்கையான புல்ல வைக்கிறான். அந்த செயற்கை புல்லு வச்சிருக்கிற இடத்துல நமக்கு குளுமை கிடைக்குதா? இயற்கையான புல் இருக்கிற மாதிரி பசுமையான புல் இருக்கிற மாதிரி நமக்கு குளிர்ச்சி கிடைக்காது. அப்ப அந்த இயற்கையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு மழை தாங்க பொழிஞ்சிச்சு, அடுத்து பார்த்தா அந்த இடம் பசுமையாகிடும். அந்த இடமே பசுமையாகி விடுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அந்த பூமியில அல்லாஹ் எல்லா விதமான உயிரினங்களையும் பரப்பி வைத்திருக்கிறான். இதை பார்த்தாலும் மனிதனுக்கு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ் ஒருவன் தான் இதை படைச்சவன் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி அதுலேயும் இருக்குது. எல்லா வகையான உயிரினங்களையும், எத்தனை உயிரினங்கள் நாம் பார்க்கிறோம், நம்ம பார்க்காத உயிரினங்கள் எத்தனையோ இருக்குது காடுகள்ல. அத்தனை உயிரினங்களையும் அல்லாஹ் பரப்பி வச்சிருக்க, பரப்பி வைத்திருக்கா சொல்றான். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப மனிதன் வசிக்கிற இடத்துல சிங்கமும் கரடியும் புலியும் இருந்துச்சு சொன்னா நாம எப்படி வசிக்க முடியும்? அப்ப அதற்கு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான்.
இப்ப அவைகள் என்ன செய்யறது இல்ல, நாம இருக்கிற இடத்துக்கு வர்றதில்ல. ஆனா நாம என்ன செய்யணும், அவைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடும், போய் அவைகளுக்கு இடையூறு செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அதை என்ன செய்யுது, நாம இருக்கக்கூடிய இடத்துக்கு நமக்கு இடையூறு கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் அசல் விஷயம். அது தானாக நமக்கு இடையூறு கொடுக்காது. மனிதன் போய் அதற்கு இடையூறு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதனுடைய உள்ளத்தில் நீங்க கொஞ்சம் அதுக்கு தூண்டி சீண்டிப்பாரு அப்படின்னு எல்லாம் அனுப்பி வச்சிடலாம். அப்ப மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள்ல அவைகள் இடையூறு கொடுக்க ஆரம்பித்து விடுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது எல்லா அந்த பூமியில எல்லா விதமான உயிரினங்களையும் பரப்பி வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்ப பல வகையான உயிரினங்களை ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு மிருகங்களுக்கும், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு விதமான தோற்றங்கள், எத்தனை தோற்றங்களை வச்சிருக்கிறான். ஒரே வகையான உயிரினத்திலும் எத்தனை தோற்றங்கள். மனிதன் என்று சொன்னாலே மனிதன் எத்தனை முகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். எல்லாம் ஒரே முகமா வச்சிருந்தா இப்ப எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிட முடியும்? இவர் யார், பாஷா பாய் யாரு, இவர் அசன் பாய் யாண்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்ப அதை எதையாவது வச்சு நம்ம அடையாளம் வச்சு அவருக்கு ஏதாவது அடையாளம் போட்டு விடணும். இவர் தான் இவர் அப்படின்னு செய்யணும், முகத்துல அடையாளம் போட்டு விடணும். எல்லாம் நம்ம அடையாளம் காண்ற மாதிரி என்ன செய்யணும், வச்சிடணும். அப்ப இதெல்லாம் யார் செஞ்சது, யார் படைச்சாங்க விதவிதமாக வித்தியாசமாக? அப்ப அந்த உயிரினங்கள் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாமே விந்து துளிகள், தண்ணீர் துளி. அதெல்லாம் தண்ணீர்ல இருந்து தான் படைச்சோம்னு சொல்றாருல்ல, விந்து துளியில இருந்து அல்ல ஒவ்வொன்றையும் படைச்சான். அப்ப அதே விந்து துளியில இருந்து படைக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வருது. எண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் அத்தாட்சி. தஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸக்கர் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், காற்றுகளை மாற்றி மாற்றி வீச செய்வதில். காற்று அடிக்குதுல, அப்ப காற்று அடிக்காட்டியும் நமக்கு என்ன ஆகுது, பெரிய நஷ்டம் ஏற்பட்டுது. காற்றும் தேவையான நேரத்தில் வீசணும், காற்று இல்லாட்டி மனிதனுக்கு நஷ்டம்தான். அப்ப காற்று வீசுறதும் அளவோடு வீசணும் காற்று. அப்ப காற்று வேகமாக அடிச்சாலும் துவா சொல்லியிருந்தாங்க நபியவங்க. காற்று அடிக்குது, நல்லா குளுமையான காற்று வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அதுவே வேதனையா கூட மாறிடும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா. நபியவங்க கேட்க சொன்னாங்க, யா அல்லாஹ் இதனுடைய கயிறு, இதனுடைய நலவைத்தா, அந்த காற்றிலே உள்ள நலவையும் தா, காற்றினுடைய நலவையும் காற்றின் மூலமாக வரக்கூடிய நலவுகளையும் தா, அதனுடைய கெடுதிகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்றெல்லாம் துவா செய்ய சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப காற்றையும் வீச செய்யற அல்லாஹ் தான் வீச வைக்கிறான். அதுலயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமா வல் அர்த். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில வசப்படுத்தப்பட்ட அந்த மேகங்கள், இந்த மேகங்கள் யாரு, இதுலயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்காங்க. அந்த மேகங்கள்ல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. மேகங்கள் நகர்ந்து போகுது, தேவையான இடத்துல எல்லாம் மழையை பொழிய வைக்கிற அந்த மேகங்களுக்குள்ள இருந்து. இப்ப இதுலயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. இதுல எல்லாம் ஆயாத்தி கௌமி யாக்கிலூன், அறிவுடையவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு, சிந்திக்க கூட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அத்தாட்சியை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்ப அந்த மக்கா முஷ்ரிக்கள் கேட்டாங்க, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அல்லாஹ் இத்தனை விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஆதாரமா இல்ல, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு, படைச்சம் அவன் தாங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். நீங்க செஞ்ச உருவங்கள் என்னென்ன கற்களை வச்சு வணங்கிட்டு இருக்கீங்களா, அது கூட நீங்க செஞ்சது, அது எதையும் படைக்க முடியாது. அது உங்களால் செய்யப்பட்ட உருவங்கள் தான். அது போய் இன்னொன்னு எப்படி உருவாக்கும்? அப்ப நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கிறது. அவன் தான் அல்லாஹ்வாக இருக்கிறான், அவன் தான் இவைகள் எல்லாத்தையும் செய்யறான். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இப்படி சில விஷயங்களை சொல்லி ஆதாரமாக அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். எனவே அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாமும் புரிய வேண்டும். அப்பதான் இதையெல்லாம் பார்த்து சிந்திக்கணும். சிந்திச்சா தான் அல்லாஹ்வுடைய வல்லமைகளே புரியும். அல்லாஹ்வுடைய வல்லமை நம்முடைய உள்ளத்துல வந்தா தான் நம்ம முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம புரியாதவரை அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க மாட்டோம். காசினுடைய சக்தி நமக்கு தெரியுது, பதவியினுடைய சக்தி தெரியுது. அப்ப பதவியின் பக்கம் முன்னோக்கிறோம், காசின் பக்கம் முன்னோக்கிறோம், ஒவ்வொன்றின் பக்கமும் உலகத்துல படைப்புகளின் பக்கம் முன்னோக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தேவைப்படும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குறதுங்கிறது வர்றதில்லை இயற்கையா. அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிஞ்சா தான் முதல்ல நம்ம விஷயம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்கள் ஆகணும். அப்ப அதை விளங்குறதுக்கு தான், அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை உணர்வதற்கு தான் அல்லாஹ் போன்ற வசனங்கள் இறக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.